சார். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு அருமையான ஒரு ஆஃபர் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு. முதல்ல வந்து இங்க நம்ம வந்திருக்க அத்தனை பேரையும் நான் வந்து என்னுடைய சார்பா வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டீம் சார்பா ஒரு மிஷன் டெக்னிக்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கோம். இப்ப அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன எய்ம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது போன மாசம் டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இந்த குரூப் ஆரம்பிச்சோம். அந்த குரூப் ஆரம்பிச்சு எதுக்காக அப்படின்னா, இதுல நம்ம டெக்னிக்கல் ஆகுறதுக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம பேசி எல்லாருமே அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. சிலர் ஜாயின் பண்ணிக்கீங்க, சிலர் ஜாயின் பண்ணல. சிலருக்கு அவனுடைய அருமை தெரியல. நம்ம அப்ப அந்த குரூப்ல சேர்ந்தவங்க ஒரு 12 பேர் மட்டும் தான் டெக்னிக்கல் ஆவாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா டிசி சோப்ராஜி எப்படியோ நம்முடைய எண்ணத்தை வந்து மோப்ப முடிச்சாருன்னு நினைக்கிறேன். சோ அதனால என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அத்தனை பேர்த்தையுமே டெக்னிக்கலா மாத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு மிக அருமையான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காரு நமக்கு. சோ அந்த ஆஃபரை வந்து உங்களுக்கு முழுசா சொன்னாதான் உங்களுக்கு முழுசா தெரியும். ஏன்னா மெசேஜா நான் வழக்கமா வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜா போட வந்துச்சேன்னா நீங்க நான் போடவே இல்லை. ஜஸ்ட் காலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் போட்டிருந்தேன். அந்த வாய்ஸ் மெசேஜ்ல கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஆஃபரை பத்தி நம்ம குரூப்ல வந்து முழுசா சொல்ல போறேன், நீங்க வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப இப்பயுமே இந்த ஆஃபர் நான் எடுக்கிறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரம் கழிச்சு ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இருக்கிற 2 ஆஃபரை பத்தி சொல்லணும். இதுல இந்த மாசம் ஆஃபர் இருக்கு. அதுமே கொஞ்சம் புதுசு தான். இந்த இப்போ சொல்ல போற 3 ஆஃபர் மொத்தம் 3 ஆஃபருமே புதுசு தான். ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் கொஞ்சம் பழசுன்னு சொல்றத விட அந்த ஆஃபருடைய கண்டினியூஷன், அதாவது போன மாசம் நியூட்ரி சார்ஜோடைய தொடர்ச்சி. அது ஒரு ஆஃபர் முடிஞ்சது நியூட்ரி சார்ஜ்ல ஒரு 3 மாசத்துக்கு. அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு நியூட்ரி சார்ஜ் பொருள் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர். ஸோ அப்ப நியூட்ரி சார்ஜோட தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 10ஆம் மாசம் டிஸ்பிளே வாழ ஆரம்பிச்சவங்களுக்கான தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தொடர்ச்சியான ஒரு ஆஃபரை தான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரி சார்ஜ் ஆஃபர் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வாழ வைத்துக் கொள்ளவங்களுக்கான ஆஃபரை சொல்ல போறேன். அப்ப இந்த 2 ஆஃபருமே சொன்ன பிறகு இந்த முக்கியமான ஆஃபரை நான் சொல்றதுக்கு எப்படி ஒரு 15 நிமிஷங்கள் ஆகும். ஸோ அதுக்குள்ள நான் உங்க டீம்ல உள்ள முக்கிய நபர்கள் யாராவது இந்த மீட்டிங்கு வரலன்னா நீங்க உடனடியா வந்து அவங்கள வந்து போன் மூலமா கான்டாக்ட் பண்ணி நம்ம மீட்டிங்குள்ள அட்டன் பண்ண சொல்லுங்க. இந்த ஆஃபர் அவங்களுக்கு தேவைப்படுமா இருக்கும். ஸோ அவங்களே வந்து நம்ம டெக்னிக்கல் லெக்சரா மாத்தலாம். நீங்களும் அது மூலமா பெரிய டெக்னிக்கல் லெக்சரா மாறலாம். ஸோ அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த நம்ம மீட்டிங் வந்து கூடியிருக்கோம். ஸோ இது அத்தனை பேர் பயன்படுத்துங்க. சரி, முதல்ல வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முதல் ஆஃபர் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வால் ஆஃபர். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே வால் ஆஃபர்னு என்ன கொடுத்தாங்க. 6 மாதங்கள் தொடர்ந்து டிஸ்பிளே வால் மூலமா நம்முடைய சொந்த ஐடி, அதாவது அந்த டிஸ்பிளே வால் ஓனருடைய சொந்த ஐடியில பில் அடிக்கிறப்ப அந்த 6 மாதத்தில் எந்த மாதம் குறைவான பிவியோ அந்த பிவியை வந்து பிபி ரேட்ல பொருள் கொடுப்பாங்க. அதாவது சுமார் ஒரு 10,000 பிவி வந்து நீங்க ஒவ்வொரு மாசம் உங்க ஐடியில பண்ணியிருந்தா அந்த 10,000 பிவி என்றத 10,000 டிபி பிரைஸ், அந்த டிபி பிரைஸ் 10,000 கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பொருள் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதுதான் டிஸ்பிளே வால் ஆஃபர். ஆக்சுவலா கம்பெனி இந்த ஆஃபர் ஆரம்பிச்சது நமக்கு எப்ப, லாஸ்ட் இயர்ல அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சு சில பேருக்கு போகாதனால என்ன பண்ணாங்கன்னா அதான் அக்டோபர் நவம்பர் 2 மாசத்துல ஆரம்பிச்சிருந்தா கூட 2 மாசம் சேர்த்து ஆவரேஜ் பண்ணி அது 2 மாசமா எடுத்துக்கிட்டு டிசம்பர் 3ஆம் மாசமா எடுத்துக்கிறோம், ஜனவரி 4, பிப்ரவரி 5, மார்ச் 6, ஸோ 6 மாசம் நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னு சொல்லி ஆஃபர் அறிவிச்சாங்க. அப்ப நமக்கு அந்த ஆஃபர் வந்து என்ன ஆச்சுன்னா நவம்பரோட வந்து என்ட்ரி முடிஞ்சு போச்சு. அப்ப நவம்பருக்கு அப்புறம் புதுசா வந்தவங்களுக்கு அதுல என்ட்ரி ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலை இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா அப்ப அதுக்கப்புறம் நம்ம டீம்ல வந்து நம்ம டீம் மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியால வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்க மக்கள். ஜாயின் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுக்கும் ஆஃபர் வேணும். ஸோ பழைய ஆளுகளுக்கு மட்டும் ஒரு ஆஃபர், புது ஆளுகளுக்கு ஆஃபர் இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வரும்ன்றதுனால நம்முடைய திருமிகு, அதாவது இந்தியாவுடைய 2வது மகான், இன்னைக்கு வாழும் மகான் சொல்லக்கூடிய நம்ம ஆர்சிஎம் ஃபவுண்டர் திரு சோப்ராஜி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாசம் ஒரு டிஸ்பிளே வால் ஆஃபரை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த நவம்பர் மாசம் வந்து உள்ள என்ட்ரி ஆகாதவங்க, அதாவது அக்டோபர் நவம்பர்ல என்ட்ரி ஆகாதவங்க அல்லது டிசம்பர்ல வந்து உள்ள ஜாயின் பண்ணவங்க, நம்ம டீம் நம்ம ஏதோ அந்த ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணவங்க அல்லது இந்த மாதம் ஜாயின் பண்ணினவங்க அல்லது பண்ண போறவங்க, இது மட்டுமல்ல
அடுத்த மாதம் ஜாயின் பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதம் ஜாயின் பண்றவங்களுக்கு அத்தனை பேத்துக்கான ஆஃபர் இது. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த ஆஃபருக்குள்ள இறங்கலாம். நீங்க எப்ப வந்து டிஸ்பிளே வால் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம். இப்போ 3 மாசத்துல எப்ப வேணாலும் இந்த ஆஃபருக்குள்ள நீங்க இறக்கலாம். அதாவது டிஸ்பிளே வால் ஆரம்பிச்சு அதுல இருந்து கணக்காயிரும். ஸோ டிஸ்பிளே வால் நீங்க ஜனவரில ஆரம்பிச்சீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதங்கள் 6 மாதங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரியில் நீங்க என்ட்ரி ஆறீங்க, பிப்ரவரியில் ஒரு டிஸ்பிளே வால் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பிப்ரவரில இருந்து ஜூலை வரைக்கும். ஒருவேளை மார்ச்ல நீங்க என்ட்ரி ஆறீங்க அப்படின்னா மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும். ஆக தொடர்ந்து 6 மாதங்கள் வந்து இந்த ஆஃபர். எப்ப வேணாலும் என்ட்ரி ஆகிக்கலாம். அதாவது டிசம்பர்ல ஜாயின் பண்றவங்க நம்ம இந்த ஜனவரில இருந்தோ அல்லது ஜனவரில ஜாயின் பண்ண இந்த மாசம் இருந்தோ, அப்படி இல்லைன்னா அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ 3 மாதம் எப்ப வேணாலும் நீங்க வந்து இந்த டிஸ்பிளே வால் ஆஃபருக்குள்ள என்ட்ரி ஆகிக்கலாம். இது நமக்கும் பொருந்தோ, இப்ப இருக்கிறவங்களுக்கு பொருந்தோ, அடுத்து வந்து ஜாயின் பண்ண இருக்கிற அதாவது மார்ச் வரைக்கும் மார்ச் 31ஆம் தேதி ஜாயின் பண்றவங்களுக்கும் இந்த ஆஃபர் பொருந்தும். ஓகேங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஆஃபர் என்னன்னா, இந்த ஆஃபர்ல வந்து நம்ம என்ட்ரிக்கான பீரியடு இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. இப்ப லைவா ஒரு மாசம் முழுசா இருக்கு. இன்னைக்கு தேதி 12 தான் ஆகுது. இதுல இன்னும் 18 நாள் 19 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் முழுசா நமக்கு 2 மாசம் இருக்கு. அப்ப நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணாலும் இல்ல நமக்கு கீழே நம்ம டீம் புதுசா நம்ம எடுத்தவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ச்சுக்குள்ள நம்ம எத்தனை பேரை வந்து குறைந்தபட்சம் கொண்டு வர முடியுமோ அத்தனை பேர்த்தையும் அதிகபட்சம் எத்தனை பேரை வந்து நம்ம கொண்டு வர முடியுமோ அத்தனை பேர்த்தையும் நம்ம டீம்ல ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த ஆஃபரை புரிய வச்சீங்கன்னா நமக்கு அடுத்த 6 மாதங்களுக்கு பெர்மனன்ட் பிசினஸ். அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பிசினஸ் குறையாது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வால் ஆஃபரை பத்தி மறுபடியும் நான் சொல்லிடுறேன். டிஸ்பிளே வால் ஆஃபரோட கண்டிஷன்ஸ் என்ன அதை மறுபடியும் சொல்லிடுறேன். நம்ம டிஸ்பிளே வால் ஆஃபர்ல என்ட்ரி ஆகணும்னா நம்ம பேர்ல ஒரு டிஸ்பிளே வால் இருக்கணும். அது முக்கியம். டிஸ்பிளே வால் வந்து எடுத்துக்கணும். டிஸ்பிளே வால் எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் விளக்கம் போல இருந்தால் நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். டிஸ்பிளே வால் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஐடிக்குள்ள போய் டிஸ்பிளே வாலுக்கான அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஆன்லைன் தான். போட்டு முடிச்ச அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வால் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க முழுதாவோ பகுதியாவோ 10,000 ரூபாய்க்கு, அதாவது 10,000 வேல்யூக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல டிபி பிரைஸ்ல 10,000 ரூபாய்க்கு, நல்லா கவனிக்கணும், பிபி எல்லாம் கிடையாது, ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் டிபி பிரைஸ்ல நீங்க 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே வால், அதாவது நீங்க பொருள் எதுல வாங்கணும், உங்க இடத்துல வாங்கக்கூடாது, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வால் நம்பர்ல வாங்கணும். அந்த டிஸ்பிளே வால் நம்பர்ல 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளே வாலுக்கான பாஸ்வேர்டு வந்துடும். அந்த டிஸ்பிளே வால் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே வால் மூலமா உங்களுக்கும் அல்லது உங்களுக்கு கீழ் வரக்கூடிய உங்க டீமுக்கும் நீங்க பில் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஸ்பிளே வால். ஸோ இது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூலமா நம்ம வந்து சில்லறையா வாங்குற பொருட்களை ஒரு பியூஸ்ல போய் வாங்குறோம். இதை நம்ம வந்து மொத்தமா பில் அடிச்சுக்கிறோம், இல்ல தேவைக்கு பில் அடிக்கிறோம்னு நினைக்கிறப்ப நம்ம டிஸ்பிளே வால்ல ஸ்டாக் வச்சுக்கலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம டீமை வந்து நம்ம ஊர்ல வந்து வேற ஒருத்தருடைய பியூசி இருக்கு, வேற ஒரு டீமுடைய பியூசி இருக்கு. அப்ப நம்ம டீம் எடுக்கிறவங்கள அந்த பியூசிக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை. ஏன்னா அங்க போனா மிஸ்கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம டீம் அவங்க வந்து பேசி எடுத்துருவாங்கன்னு பயம் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம டீமுக்கு நம்ம சப்ளை பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கேட்கிறப்ப எல்லாம் நம்ம போய் பியூசில வாங்கிட்டு வந்து பொருள் கொடுப்பது சாத்தியப்படாது. இப்ப என்ன பண்ணலாம்னா நம்முடைய டிஸ்பிளே வால்ல பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பில்லிங் ஆப்ஷன் நமக்கே வந்துடும். அப்ப நம்ம டீம் எப்ப நம்மகிட்ட பொருள் கேட்குதோ அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு அவங்க ஐடியில நம்ம பில் பண்ணி கொடுக்கலாம். இது மூலமா அவங்க அந்த வேற ஒரு டீம்ல உள்ள பியூசிக்கு போறதை அவாய்ட் பண்ணலாம். இப்படி அவாய்ட் பண்றதுனால நம்ம டீமுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியுது, நம்ம டீமை நம்மகிட்டயே வச்சுக்கிற முடியும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வால்ல கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு செல்லிங் கெப்பாசிட்டி தெரியும். நம்ம ஊர்ல வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது என்னன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த சேல்ஸ் நல்லா ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா என்ன செய்யலாம், நம்ம ஒரு பியூசி எடுக்கிற பத்தி யோசிக்கலாம். அதாவது இனிமே பியூசி கிடையாது, ஒன்றரை வேல்டு குயிக். அந்த இப்போ ஒன்றரை வேல்டு குயிக் நம்ம எடுக்கிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டோமா, அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து நம்ம செல் பண்றோமா, செல்லிங் ஆகிட்டு இருக்கா, இங்க நம்ம போதுமான டிஸ்ட்ரிபியூட்டர் உற்பத்தி பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்.
இந்த நம்ம டிஸ்பிளேவோடைய சேல்ஸை வச்சே நம்ம வந்து கணிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 வேர்ல்டு குயிக் எடுக்க எவ்வளவு வேணும்? கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு முதல் முறை ஒரு பொருள் எடுக்கணும். அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு முதல் முறை பொருள் எடுக்கிறப்ப நமக்கு நம்ம ஊர்ல சேல்ஸ் ஆகுமா இல்ல ஆகாதா, இது நமக்கு நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்ற இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு பிரச்சனைகள் அல்லது யோசனைகள் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளே வால் மூலமா நம்ம வந்து செல்லிங் பண்ணி பார்க்கலாம். இப்ப எப்படி இந்த மாதிரி செல்லிங் இருக்குது, என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா வேற டீமுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது. அப்ப நம்ம பியூஸ் வச்சா வேற எந்த டீம் வேணாலும் வந்து வாங்குவாங்க, டிஸ்பிளே வால்ல வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப நமக்கு அந்த சேல் தெரியாது. ஒரு வேளை வந்து நம்ம பியூசி அல்ல 1.5 வேர்ல்டு குயிக் வச்சா வேற எந்தெந்த டீம் வருவாங்க அப்படின்றா நம்ம எதுல கணக்கெடுக்க முடியாது, டிஸ்பிளே வால் மூலமா கணக்கெடுக்க முடியாது. ஆனா நம்முடைய டீம் எவ்வளவுக்கு வரும் அல்லது நம்ம டீம் வந்து இது மூலமா எவ்வளவு வந்து வளர்க்க முடியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதுக்கானதான் டிஸ்பிளே வால். ஸோ டிஸ்பிளே வால் ஆஃபர்ல அதுக்கப்புறம் ஆஃபர்ல என்ன நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்ச மாதிரி ஆஃபர் என்ன, நமக்கு டிஸ்பிளே வால் இருக்கணும். முதல்ல நம்ம அதை பத்தி பேசியாச்சு. ஸோ இப்ப அடுத்த கட்ட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே வால் ஓனருடைய நேம்ல ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 1500 ரூபாய்க்கு பில் அடிக்கணும். சாரி, 1500 பிவிக்கு 1500 பிவிக்கு வந்து நீங்க பில் பண்ணணும். அதுதான் வந்து குறைந்தபட்ச ஒரு கண்டிஷன். டிஸ்பிளே வால் ஓனர் 1500 பிவிக்கு பில் அடிக்கும். இது 2வது கண்டிஷன். அதே போல வந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய்க்கு வாங்கணும். இது ஒரு கண்டிஷன். ஸோ இவ்வளவுதான் கண்டிஷன், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க 1 மாதம் 2 மாதம் வாங்கலைன்னா பிரச்சனை இல்லை, 3 மாதம் 4 மாதம் வாங்காவிட்டீங்கன்னா ஒருவேளை உங்க டிஸ்பிளே வால் வந்து இன்ஆக்டிவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மாதம் நீங்க பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டே வந்து கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் கவனமா வந்து அதை வச்சு டிஸ்பிளே வால் தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளே வால் உங்களுக்கு ஆக்டிவா இருந்தா தான் நீங்க 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். இப்ப கேஷ்பேக் ஆஃபர் என்ன சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம இந்த 6 மாதத்துல நம்ம பேர்ல வாங்கின பிவி வேல்யூ எவ்வளவோ அந்த பிவி வேல்யூ அந்த கணக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அல்லது அந்த நம்பருக்கு டிபி பிரைஸ்ல நமக்கு பொருள் கொடுப்பாங்க. அதாவது இப்ப நம்ம அப்பதே பேசுற மாதிரி ஒவ்வொரு மாதமும் 10,000 பிவிக்கு செல்ஃப்ல பர்ச்சேஸ் பண்றோம். ஏதோ ஒரு மாசம் வந்து நம்மளால 10,000 பண்ண முடியல, 9,000 தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப அந்த 6 மாசத்துல எது குறைவானது? 9,000. அப்ப அந்த 9,000 பிவி தான் கம்மின்னா அப்ப 9,000 அந்த பிவியை வந்து என்ன பண்றாங்கன்னா டிபியா வச்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், அந்த பிரைஸுக்கு நமக்கு வந்து கம்பெனி பொருள் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். இதுதான் டிஸ்பிளே வால் ஆஃபர். அப்ப இதுல முக்கியமான விஷயம், இந்த மாசம் ஜாயின் பண்ணலாம், அடுத்த மாசம் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாசம் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? எந்த மாசம் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு அடுத்து கண்டினியூஸா 6 மாசம் இருக்கணும். இதுதான் இந்த 2021 ஜனவரி மாசம் அறிவிக்கப்பட்ட டிஸ்பிளே வால் ஆஃபர். அதுக்கப்புறம் நியூட்ரிசார்ஜ் கம்பெனி ஒரு புது விதமான ஆஃபர் கொடுத்துருக்கு. இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதை நியூட்ரிசார்ஜ் கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்பிளே வாலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க ஒரு டிஸ்பிளே வால் ஓனரா இருக்குன்னு அவசியம் இல்லை, நியூட்ரிசார்ஜ் ஆஃபருக்கு. ஓகேங்களா? முதல்ல நீங்க கேஷ்பேக் வாங்குறதுக்கா, நீங்க ஆர்சிஎம் பொருள்ல கேஷ்பேக் வாங்குறதுக்கு டிஸ்பிளே வால் ஆஃபர். இது வந்து நியூட்ரிசார்ஜ் ஆஃபருக்கு அது சம்பந்தம் இல்லை. ஒருவேளை நீங்க நியூட்ரிசார்ஜ் ஆஃபர்லயும் கலந்துக்கிறீங்க, ஆனா நீங்க ஒரு டிஸ்பிளே வால் ஓனர் அப்படின்னா நீங்கள் டபுளா கூட பெற முடியும். நியூட்ரிசார்ஜ் பொருட்களும் நம்ம ஆர்சிஎம் பொருளும், அதாவது நீங்க என்ன பிபி வாங்குறீங்களோ அந்த டிபி பிரைஸை டபுளா நம்ம வாங்க முடியும். அந்த ஆஃபரை பத்தி நான் இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறேன், எல்லாரும் சரியா வந்து நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ஆஃபர் சொல்றேன், அதுக்கப்புறம் டிஸ்பிளே வால் இருந்தா என்ன ஆஃபர் அதை நான் சொல்லிடுறேன். நியூட்ரிசார்ஜ் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து. என்ன கொடுத்தாங்க? ஒரு 700 பிவி நம்ம பர்சனல் ஐடியில வாங்கும் பொழுது நமக்கு ஒரு கூப்பன், நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் மட்டும் 700 பிவிக்கு நாம் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு கூப்பன். இது தொடர்ந்து 3 மாதங்கள் வாங்க வேண்டும். அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வாங்கணும். அதே போல அப்படி இல்லை அப்படின்னா 3 மாதத்தில் எப்பொழுதாவது, அதாவது அக்டோபர்லோ நவம்பர்லோ டிசம்பரிலோ நீங்கள் இந்த 3 மாதத்தில் ஒரே பில்லாகவாவது அல்லது பகுதியாகவது 2100 பிவிக்கு வாங்கியிருந்தால் போதுமானது. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கூப்பன். இதுதான் ஆஃபர்.
700 பிவிகள் தொடர்ந்து 3 மாதங்கள் வாங்கலாம், அல்லது 2100 பிவிக்கு ஒரே பில்லாக வாங்கலாம், அல்லது பகுதி பகுதியாக 2100 பிவிக்கு வாங்கலாம். இது ஒரு ஆஃபர், அல்லது இதற்கு ஒரு கூப்பன். இதுதான் ஏற்கனவே கொடுத்த ஆஃபர். இதே ஆஃபர் இந்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பழைய ஆஃபர் விட்டுலாம். ஸோ இதே கண்டிஷன் தான் இந்த மாதமும். இந்த மாதம் கொடுத்துள்ள ஆஃபருக்கும் இந்த மாதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாத காலத்தில் இதே இந்த 700 பிவி அல்லது 3 மாதம் சேர்த்து 2100 பிவி அல்லது பகுதி பகுதியாக 2100 பிவி வாங்கினால் உங்களுக்கு ஒரு கூப்பன். இது ஒவ்வொரு 700 மடங்கிற்கும், அதாவது ஒரு மாதத்தில் ஒவ்வொரு 700 மடங்கிற்கும் ஒரு கூப்பன். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 3500 பிவிகள் உங்கள் பெயரில் செய்தால் 3 மாதங்கள் தொடர்ந்து 3500 பிவிகள் செய்யும் பொழுது மார்ச் மாதம் முடிந்தவுடன் அந்த ஆவரேஜ் பார்க்கும் பொழுது, அல்லது ஒவ்வொரு மாதம் நீங்கள் தொடர்ந்து சரியாக 3500 பிவிகள் செய்திருந்தால் உங்கள் பெயரில் 5 கூப்பன்கள் கொடுப்பார்கள். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் அந்த 2100 மடங்கில் எத்தனை பிவி மொத்தமாக செய்கிறீர்களோ, அதாவது 21,000 பிவிகள் மொத்தமாகவோ அல்லது பகுதி பகுதியாகவோ இந்த 3 மாதத்தில் வாங்கினால் உங்களுக்கு 10 கூப்பன். ஸோ ஒவ்வொரு மாதமும் 700 பிவிகள் வாங்கினால் ஒரு கூப்பன், அல்லது 3 மாதம் சேர்த்து 2100 வாங்கினாலும் அதே தான், அல்லது பகுதி பகுதியாக 2100 வாங்கினாலும் அதுதான் ஒரு கூப்பன். இது போல மடங்கில் எதிர்மால் 700 மடங்கில் எத்தனை கூப்பன், எத்தனை பிவிகள் செய்தாலும் அத்தனை கூப்பன்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். அனைத்தும் நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் மட்டுமே. அப்பொழுது நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் வாங்கி நமது பேரில் பில் செய்தால் இதற்கு நீங்கள் ஒரு டிஸ்பிளே வால் ஓனராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு என்ன பரிசு அப்படி என்றால், இதற்கு நமது கம்பெனி கொடுக்கும் மொத்தம் 51 பரிசுகள். 51 பரிசுகள் இல்லை, தங்க மலை. நமக்கு கொடுக்கக்கூடிய தங்க மலை ஆஃபர். மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பிக்க இருக்கிறது. மழைக்காலம் முடியக்கூடிய நேரத்தில் நமது கம்பெனி கொடுத்திருப்பது தங்க மலை ஆஃபர். நீர்மலை முடிய இருக்கிற காலத்தான் நமது கம்பெனி தங்க மலை ஆஃபர் கொடுத்துள்ளது. நியூட்ரிசார்ஜ் கம்பெனி இந்த தங்க மலை ஆஃபர் என்ன என்றால், முதல் பரிசு 50 கிராம் தங்க நாணயம், டாட்டாவின் தனுஷ் தங்க நாணயம். எல்லா பரிசுகளுமே டாட்டாவின் தங்க நாணயமாக தருகிறார்கள். முதல் பரிசு 50 கிராம். இரண்டாவது பரிசு மொத்தம் 20 பரிசுகள் 10 கிராம். மூன்றாம் பரிசு 30 பரிசுகள் 20 கிராம். ஆக மொத்தம் 51 பரிசுகள். இதில் இரண்டாம் பரிசு ஒன்றும் மூன்றாம் பரிசு ஒன்றும் தமிழ்நாட்டிற்கு செப்பரேட்டாக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் யாரோ ஒருவருக்கு இரண்டாம் பரிசு அவசியம் கிடைக்கும், மூன்றாம் பரிசு அவசியம் கிடைக்கும். இந்த பரிசுகள் இது மட்டுமல்ல, முதலாம் பரிசு நமது டீமுக்கே வருவதற்கு நான் நம்முடைய இறைவனை அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். நமது டீமில் 3 பரிசுகளும் கிடைக்க நாம் பிரார்த்திப்போம். அது நீங்களாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் நமது நியூட்ரிசார்ஜ் கம்பெனி கொடுத்துள்ளது. ஸோ இந்த ஆஃபருடன் நீங்கள் டிஸ்பிளே வால் ஓனராக இருந்தால் மற்றும் ஒரு ஆஃபர் ஆட் ஆகிறது. அதாவது இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நியூட்ரிசார்ஜை நீங்கள் ஆஃபர் பண்ணுகிறீர்கள். நீங்கள் டிஸ்பிளே வால் அக்டோபரில் எடுத்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கடந்த 3 மாதமும் நியூட்ரிசார்ஜ் கொடுத்த ஆஃபருக்காக நீங்கள் இந்த நியூட்ரிசார்ஜ் பிவி உங்கள் டிஸ்பிளே வால் மூலமாக செய்திருந்தால், இந்த மாதமும் தொடர்ந்து இந்த ஆஃபருக்காகவும் நீங்க டிஸ்பிளே வால் மூலமாக செய்தால் 6 மாதங்கள் முடிந்து ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நியூட்ரிசார்ஜ் 700 பிவியும் மற்ற பொருட்கள் ஒரு 2500 பிவியும் செய்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு இந்த 6 மாதம் தொடர்ந்து இந்த 3 மாத ஆஃபருக்காகவும் இதே 700 பிவி செய்து வந்தீர்களானால் மார்ச் மாதம் முடிந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கேஷ்பேக்காக அல்லது நமது ஆர்சிஎம் கம்பெனி சார்பாக உங்களுக்கு அந்த 3500 பிவி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு மாதமும் நீங்க வாங்கியது ஆர்சிஎம் பொருட்கள் 3500 பிவிக்கு நீங்கள் வாங்கியிருந்தீர்களானால் 3500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருட்களும் 700 பிவிஎல் நியூட்ரிசார்ஜுக்காக ஒரு 700 பிவிக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கான ஆர்சிஎம் பொருட்களுமாக மொத்தம் 3500
ஒரு 700 4200 டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த 700 பிவிக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் தனியாக ஒரு 700 ரூபாய்க்கு பிவிக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸில் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் கொடுக்கும். ஆக டபுள் ஆஃபர். அதாவது நீங்கள் நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் உள்ளதற்கு 2 பரிசு திட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். அதன் பின்னர் அதற்கு அந்த மாதம் 6 மாதங்கள் தொடர்ந்து ஒரே பிபிஐ செய்துள்ளதால், குறையாமல் செய்துள்ளதால், அதற்கு நமது கம்பெனி ஆர்சிஎம் கம்பெனியும் அதனுடைய பொருட்களை ஆர்சிஎம் பொருட்களை கொடுக்கிறது. நியூட்ரிசார்ஜ் கம்பெனியும் நியூட்ரிசார்ஜ் பொருட்களை கொடுக்க இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு பாருங்கள் எத்தனை வகையான ஆஃபர்கள். எப்பொழுது இருந்து நீங்கள் இதை அக்டோபரில் ஆரம்பித்து செய்தீர்கள் இருந்தால் இந்த ஆஃபர்கள் கிடைக்கும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் இந்த ஜனவரியில் நீங்கள் ஆரம்பிக்கிறதாக வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 மாதங்கள் நீங்கள் இந்த தங்கமலை ஆஃபருக்காக அதே 700 பிபிகள் செய்வதாக வைத்துக் கொள்ளலாம். நியூட்ரிசார்ஜ் பொருட்களில் நீங்கள் உங்கள் டிஸ்பிளே வால் மூலமாக அதே 3500 பிபிகள் செய்கிறதா எடுத்துக்கொண்டால் கூட ஜனவரியிலிருந்து ஜூன் வரை 6 மாத காலத்திற்கு இது தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு முதல் 3 மாதத்திற்கு நியூட்ரிசார்ஜ் வழங்கக்கூடிய தங்கமலை ஆஃபரில் வந்து விடுவீர்கள். அதன் பின்னர் அடுத்த 3 மாதத்திற்கு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய கம்பெனியின் டபுள் தமாக்கா ஆஃபரான இந்த நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் டபுளாக கிடைக்கும். அதாவது நியூட்ரிசார்ஜ் பொருட்களுக்கு 700 பிவிக்கான நியூட்ரிசார்ஜ் பொருட்களும் கிடைக்கும். அதே 700 நாம் ஆர்சிஎம் பொருட்கள் வாங்கிய 3500 சேர்த்து 4200 டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸில் நமக்கு ஆர்சிஎம் பொருட்கள் கிடைக்கும். ஸோ இது போல இந்த 2 ஆஃபர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்போடு இது செய்து கொண்டு அறிவித்துள்ளார்கள். எனவே இதை மிக சரியாக பயன்படுத்துங்கள். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த நேரமும் என்னையோ அல்லது உங்கள் நேரடியான ஆக்டிவ் அப்ளைனையோ கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.